எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்க் சேம்பர் மிஷின். இது வந்துட்டு கஸ்டம் மேக் மிஷின். இது சென்னையில ஒரு கஸ்டமர் கேட்டு அவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டா பண்ண மிஷின் இது. இது வந்துட்டு 35 பை 35 இன்ச்சு சீலிங் விடுத்தது. இது டபுள் மோட்டார். இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த டோர் நம்ம பிரஸ் பண்ணும்போது, இப்போ ஃபுல்லா பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சேனல் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ என்னதுன்னா, இப்போ நான் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ் போடுறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன்ல இருந்தால் இது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா ஹீட்டர்ஸ் டைரெக்டாக விசிபிள் ஆகும். ஸோ அப்படியே நம்ம பேக் பண்ண போதும், ரூமை கீழே வைக்க போதும், மேலே இது பேக் பண்ண போதும். எதுக்கு இருந்தாலும் இது கொஞ்சம் க்ளோஸாக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி. நான் என்ன பண்ணேன், இங்கே இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதோ இந்த ரெண்டு பீஸும் தான் இங்கே இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை நான் லூஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி வைக்கிறேன். லூஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே இதுவும் அப்போ இதுவும் ஓகேங்களா. இப்போ நான் லூஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அப்போ தான் நீங்கள் இது ஃபிட் பண்ணும்போது இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பாருங்க, 10 ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பீஸ் தனியாக வரும். இதை இப்படி கிராஸாக போட்டு லாக் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இந்த வெயிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் போடும்போது உடஞ்சிட்டு கூடாதுன்றதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். உங்களுக்கு லாக் பண்ணும்போது நீங்கள் ஃபிட் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஃபிட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ரெண்டுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஹோம் பொசிஷன். இது வந்துட்டு இப்போ க்ளோஸ். இப்போ நீங்கள் டூம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணோம், அந்த டைம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு விடு, இப்படி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் லாஸ்ட் கீழே வைங்க. ஓப்பன் பண்ணி இப்படி ஃபுல் லாஸ்ட் கீழே வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க இந்த பொசிஷனில். இப்போ நான் இந்த ராடை நான் தூக்குறேன். ராடு தூக்கும் போது இது க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும். இப்போ டூம் இருக்கும், டூம் மேலே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் இந்த பிளேட்டு ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகும்போது இது அப்படியே மேலே தூக்கணும். இந்த மாதிரி மேலே தூக்கும். இப்போ உங்களுக்கு அந்த டைம் அந்த ஹீட் என்ன ஆகும்னா, கீழேருந்து இந்த ஏது உள்ளேருந்து கீழே பாஸ் ஆகி அப்படியே உள்ளேருந்து இப்படி மேலுக்கு அடிக்கும். இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே காட்டும்போது கிராஸாக நம்ம வச்சு காட்டுறேன். நீங்க ஃபிட் பண்ணும்போது இந்த டூம் எல்லாம் ஃபிட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இதை நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க சுவிட்ச் இருக்கும். இங்க பாருங்க, சுவிட்ச் இருக்கும். இது கூட நான் இங்க இந்த 2 த்ரெட் நான் கொஞ்சம் மேலே விட்டுறேன். 2 த்ரெட் இப்படி மேலே வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு சுவிட்ச் டச் ஆகாது. இல்லைன்னா போத வரைக்கும் சுவிட்ச் அப்படியே ப்ரெஷர்லயே அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு லாக் எப்படி பண்ணணும்னா இப்படியே வச்சுக்கோங்க. சேம் 10 ஸ்பேனர் அப்படியே டைட் பண்ணினே வாங்க. டெய்லி டைட் பண்ணினே வாங்க. ஆல்ரெடி இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி 2 சைடுமே மேலையும் கீழேயுமே இப்படி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லிஃப்ட் ஆகும்போது சவுண்டு கேட்குமாங்க. ரெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு சுவிட்ச் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் லூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு டச் ஆகாது பாருங்க. உங்களுக்கு ஒரு நகம் போத அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கு. ஸோ இது நான் லாக் பண்ணி வைக்கிறேன். நீங்க இது ஃபிட் பண்ணும்போது இதுவும் இது ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்க ஃபிட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பன் ஃப்ரேம்ல இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் நீங்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு அப்புறம் நீங்க இந்த டூம் ஃபிட் பண்ணிட்டு நாங்க அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டுருப்போம். மேட்ச் பண்ணி எல்லாத்துக்குமே டேப் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ என்னதுன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிட்டு டூமை நீங்க செட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா ஈவனா எல்லாத்துலயும் நாங்க ஹோல்ஸ் போட்டு டேப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த டூம் தான் இது மெஷின் மேல வரப்போகுது. ஸோ இது இது வந்துட்டு இதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 கேஜிக்கு மேல வருது. பிளஸ் இது கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கும். ஏன்னா லென்த் போக போக உங்களுக்கு இது கொஞ்சம் இம்பேலன்ஸா தெரியும். ஸோ அதுக்காக நம்ம அந்த ராடு நம்ம யூசுவலா ராடு கொடுப்போம். ஸ்ப்ரிங் ராடு கொடுப்போம். அது என்ன ஆகுதுன்னா அது போட்டு உடஞ்சிடுச்சு. ஸோ 2, 3 வாட்டி ட்ரை பண்ணோம். அது உடஞ்சிடுச்சு. அதுக்காக தான் இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷனுக்காக ராடு நம்ம கொடுத்து இந்த டூமை இது மேல எப்படி ஃபிட் பண்ணுவதுன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நான் எப்படி ஃபிட் பண்ணணும்னு காட்டுறேன். இப்படிதான் எல்லா பக்கமும் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். நம்ம டூமு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூம் செப்பரேட்டா வரும். செப்பரேட்டா நம்ம கீழே வச்சு கொடுப்போம். ஏன்னா அது உடையக்கூடாதுன்றதுக்காக. இப்போ டூமு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணணும். அது ஈவனா நாங்க மேட்ச் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாக் பண்ணிக்கணும். பாருங்க, நீங்க ஃபிட் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரி பண்ணணும்னா இந்த மெட்டல் பாடி வந்துட்டு பின்னாடி வரும். இந்த கிளாஸ் டிஸ்ப்ளே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வரும். இந்த அக்ரிலிக் ஷீட்ல பண்ண பாருங்க டிஸ்ப்ளே. இது வந்துட்டு முன்னாடி வரும். இதை வச்சுதான் நீங்க ஃப்ரண்ட் போகணுமா பேக் போகணுமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வாட்டி நாங்க இந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்து பார்த்தோம். அது உடஞ்சிடுச்சு. ஸோ அதனாலதான் முக்காவாசி நம்ம எல்லாமே ஃபுல்லா மெட்டல்ல பண்ணிட்டு கால்வாசி மட்டும் டிஸ்பிளேக்கு கரெக்டா ஷிங்கிங் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்காக நம்ம இந்த முன்னாடி இந்த ஷீட் கொடுத்துருவோம். சரி, அப்புறம் என்னதுன்னா இது வந்துட்டு ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ராடு கொடுத்து நம்ம இங்க கனெக்ஷன் கொடுத்து இங்க நம்ம லாக் பண்ண போறோம். ஏன்னா ஸ்ப்ரிங் ராடு கொடுத்தா எதுக்கு தாங்கல. ஸோ அதுக்காக அவங்களுக்காக இந்த மாதிரி ராடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இங்க இருந்து நம்ம இந்த ரோப் மூலமா எலாஸ்டிக் ரோப் மூலமா நம்ம கட்டிட்டு லாக் பண்ணிட்டு நம்ம வைக்க போறோம். இப்போ இப்போ நான் ஓபன் பண்றேன். இந்த டோரை பாருங்க. இவ்வளவு லென்த் போகுது. இவ்வளவு லென்த் இருக்கிறதுனால அது லோடு தாங்கல. ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நாங்க ரொம்ப பெருசா பண்ணதுனால ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நாங்க ராடு கொடுக்கும்போது கூட இப்போ இப்படிதான் நம்ம ராடு கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. கூட தாங்கல. அதுக்காக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஷிங்க் ஆகிறதுக்காக டபுள் மோட்டர் நம்ம கொடுத்துக்கிறோம். இங்க இங்க உள்ள காட்டுற பாருங்க. இங்கதான் ஹீட்டர்ஸ் இருக்கு. இதுதான் ஹீட்டர். இதனால தான் உங்களுக்கு ஹீட் ஆயிட்டு ஷ்ரிங்க் ஆகுது. பாருங்க, இதுதான் ஹீட்டர். இதுலதான் 4 ஹீட்டர் இருக்கு. 4 ஹீட்டர் நாங்க ஹெவியா இருக்கிறது கொடுத்துக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய மிஷின்னால கொஞ்சம் ஹெவியா கொடுக்கணும். ஸோ அதனால 4 ஹீட்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுல தான் உங்களுக்கு ஃபாஸ்டா ஹீட் ஆகும். இது மூலமா தான் உங்களுக்கு ஷிங்கிங் ஆகும். இப்போ இதை நான் மாட்டி காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் லாக் பண்ணுவேன்.
மேலேருந்து போட்டு கீழே இப்படி லாக் பண்ணிக்கோங்க. விடுங்க. இப்போ சிங்கிள் நம்ம கொடுத்துருந்தோம்னா சிங்கிள் வேணா பிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட்டா பாதி பாதி இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லா ப்ரெஷர் நம்ம கொடுத்து நம்ம சீல் பண்ணாங்கன்னா அது வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் நடக்கிறது. உங்களுக்கு ஹைட் வேணும்னா இன்னும் ஒரு வாட்டி ரோப்போ இன்னும் ஒரு சுத்திட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஹீட்டிங் எலிமெண்ட். இதுல இருந்து தான் சீலிங் ஆகும். சீலிங் ஆகி கட் ஆகும். சிங்கிள் ஹீட்டிங் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரே சிங்கிள் ஹீட்டிங் எலிமெண்ட். இந்த ராட் நம்ம வச்சுக்கிறோம். இந்த ராட் தான் மேலதான் பக்கா ஃபிட்டா நாங்க கொடுத்துக்கிறோம். நல்லா வெயிட்டும் தாங்க இது. ஸோ எங்கள் கஸ்டமர் என்னன்னா அவங்க பாக்ஸஸ் பண்ணுறாங்க. பாக்ஸஸ் லென்த்தாக இருக்குது வேணும், அதுக்காக நாங்கள் இவ்வளோ லென்த்து நாங்கள் பண்ணிக்கிறோம். அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ண மிஷின் இது. இப்போ ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம கனெக்ஷனை பார்க்கலாம். இப்போ 1 and 2 இருக்கு பாருங்க. இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த லைட் எரியும். இந்த லைட் எதுக்குன்னா சீலிங்காக. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் சீலிங்காக கொடுக்குற லைட் இது. இது வந்து அது கொடுக்குற டைம் அது. இது இப்போ 1 2 3 இங்க பாருங்க. இது பிவிசி. இதை நான் சீல் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இது செப்பரேட் ஆகிடும் பாருங்க. உள்ள பீஸு உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உள்ள சீல் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஷ்ரிங்காக இது பண்ணிவிட்டு இது ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆன் ஆகிடும். அப்போது சீல் அண்ட் ஷ்ரிங்கிங் ரெண்டுமே ஒரே வாட்டி ஆகிடும். இப்போது இங்கே நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போது ஆன் ஆகிருக்கு. இப்போது நம்ம வெறும் சீலிங் வைக்கும்போது இது உங்களுக்கு இந்த மோட்டார்ஸ் ஆன் ஆகாது. ஸோ இப்போ நான் சீலிங் வித் ஷ்ரிங்கிங் நான் வச்சுக்கும் போது இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த கிளாஸ் மூலமாக பாருங்கள், உள்ள இந்த ப்ளோவர் மோட்டார் ஆன் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபுல்லு ஹீட்டும் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஈவனாக எல்லா பக்கமும் உங்களுக்கு சீலிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஷ்ரிங்கிங் வந்து இவ்வளோ பெரிய சேம்பர் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஷ்ரிங்கிங்கும் ஆகிடும். மறுபடி காட்டுப்பாங்க. அது மோட்டார் ஓடுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும். இந்த டிஸ்பிளே மூலம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கே எவ்வளோ நேரம் உங்களுக்கு கரெக்டாக வருது ப்ரெஷரு, எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு ஷ்ரிங்கிங் ஆன உடனே நீங்கள் இதை லிஃப்ட் பண்ண உடனே அங்கே சுவிட்ச் கட் ஆஃப் ஆகிடும். சுவிட்ச் கட் ஆஃப் ஆன உடனே உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். அங்கே பாருங்கள், அங்கே சுவிட்ச் டச் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு எல்லா பொசிஷனும் உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணின்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி, இப்போ ஏதாவது மிஷின் உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகினே இருக்கும். ரொம்ப நன்றி.